பொருளாதாரம் என்னவா இருக்கு? முதல்ல இந்தியாவில வந்து எக்கனாமிக் என்னவா இருக்கு? பொருளாதாரம் எதோட தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு? சாதியோட தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு. சாதி வர்ணத்தோட தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு பிரதர். எக்கனாமிக் நாட் இண்டிபெண்டன்ட். நீங்க வேணா யூரோப்பியன் கண்ட்ரில வெஸ்டர்ன் கண்ட்ரில சொல்லலாம், ஒரு மனிதனுக்கு வந்து பொருளாதாரம் அப்படின்றது அவனோட தனிப்பட்ட தகுதியை பொறுத்து இருக்குன்னு. பாபா சாஹேப் தான் சொல்றாரு. வெஸ்டர்ன் கல்ச்சர்ல வந்து அதை என்ன சொல்றாரு, நான் சோசியல் ஆர்கனைசேஷன் அப்படின்றாரு. அதை பத்தி அவர் அந்த சாதி பொருளாதாரத்தோட எப்படி தொடர்பு படுத்தப்பட்டிருக்கின்றது எடுத்துக்காட்டுகள் புரிஞ்சுக்குவார். வெளிநாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரம் வந்து ஒரு தனி மனிதன் அடிப்படையா பேஸ் பண்ணிருக்கு. இண்டிவிஜுவல், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வந்து அது நான் சோசியல் ஆர்கனைசேஷன் அப்படின்றாரு. நீங்க கஷ்டப்பட்டு படிச்சு பிச்சை எடுத்து முன்னேறி மேல நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யாரும் உதவி பண்ண மாட்டான். ஆனா நீங்க மேல வர்றதை யாரும் தடுக்கவும் மாட்டான். வெஸ்டர்ன் கல்ச்சர் இருக்குல்ல பிரதர், கொஞ்சம் புரிஞ்சுங்க ப்ளீஸ். சலிப்பு தட்டாதீங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் எக்ஸாக்டா பதில் சொல்ல வரேன். சலிப்பு தட்டாதீங்க. நான் சோசியல் ஆர்கனைசேஷன் அது. அப்போ ஒரு வெளிநாடுகள்ல உள்ள மற்ற மதத்துல உள்ள ஒருத்தன் வந்து தனிப்பட்ட முறையில ஒருத்தன் வந்து பொருளாதாரத்துல மேல வரணும்னா அவன் கஷ்டப்பட்டு படிச்சு வேலை செஞ்சு பிசினஸ் பண்ணி டெவலப் ஆயிட்டு வர வரைக்கும் எவனும் சப்போர்ட் பண்ண மாட்டான். ஆனா மேல வந்து அவனை ரிஜெக்ட் பண்ண மாட்டான், தன்னோட சேர்த்துக்குவான். ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு சின்ன வேலை செஞ்சு ஒரு ஸ்டெப் மேல போனா உங்களை வந்து மெதிக்கிறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்கான் சாதி இந்துக்கள். அப்ப இது வந்து ஆன்டி சோசியல் ஆர்கனைசேஷன் அப்படின்றாரு. நீங்க பொருளாதாரம் அப்படின்றது வந்து இங்க வந்து சாதி அடிப்படையா கொண்டு இருக்கு பிரதர். லேண்ட் ஹோல்டிங்க வந்து பெரும்பாலும் சாதி இந்துக்களை வச்சிருக்காங்க. 90% லேண்ட் ஹோல்டு இருக்கான். பெரிய பெரிய பிசினஸ் அவங்ககிட்ட வச்சிருக்கான். ஆல் இன்ஸ்டிடியூஷன் அவங்ககிட்ட இருக்கு. நீங்க என்ன பொருளாதாரத்துல முன்னேறிடுவீங்க? இங்க நான் வந்து ஒரு பிசினஸ் மேனா எங்க ஒரு ஆண்டர் போனாலும் ஒரு இடத்துல குட்டியா தான் ஆக முடியும். பாபா சாஹிப்ல ஒரு ஆர்கனைசேஷன்ல இவர் மேனேஜர் ஆக முடியும், நான் இவர் ஒரு ரயில்வே ஊழியர் ஆக முடியும், நான் ஒரு பிஹெச்ல ஒரு ஊழியனா தான் ஆக முடியும். அது ஒட்டுமொத்தமா என்னுடைய மக்களோட பொருளாதார முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்துருமா? அது 98% பேர் இன்னமும் கிராமத்துல சோத்துக்கு வழி இல்லாம உட்கார்ந்து இருக்கான். அவன் யாரை நம்பி இருக்கான்? கூலி தொழிலாளர் இருக்கான். சாதி இந்துக்களை நம்பி இருக்கிறான். அவனோட நிலத்துல வேலை பார்த்து சாயங்காலம் வீட்டுக்கு வந்தாதான் சோறு அவனுக்கு. அப்ப அவனை இது பண்ணி நீங்க எப்படி பொருளாதாரத்துல இருந்து இதுல முன்னேறிடுவீங்க நீங்க? அப்போ இந்தியாவில பொருளாதாரம் அப்படின்றது வந்து சாதி இந்துக்களை டிபெண்ட் பண்ணி இருக்கு. நீங்க ஒவ்வொரு வேலையும் அவங்ககிட்ட தான். காலையில தூங்கி எழுதுல ராத்திரி தூங்க வரைக்கும் எங்க தாத்தாலாம் சின்ன வயசுல போய் மோளம் அடிச்சுட்டு காசு வாங்கி வந்து எங்களுக்கு சாப்பாடு வாங்கி போடுவாரு. அப்ப அவன் வீட்டுல வந்து மாடு மேய்க்கிறதுல இருந்து ஆடு மேய்க்கிறதுல இருந்து அவனோட வயல்ல போய் வேலை செஞ்சுட்டு தான் உங்களுக்கு உடல் உழைப்பு தான் உங்களோட சோர்ஸ். உங்ககிட்ட அதை தாண்டி என்ன எக்கனாமிக் சோர்ஸ் இருக்கு உங்ககிட்ட? அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக் அப்படின்றது டிபெண்ட் அப்பான் தி காஸ்ட். இந்து அடிப்படையா கொண்டுதான் அது வந்து செயல்படுது. நீங்க இந்து இல்லாம அவங்க கிட்ட இருக்கிற அந்த சாதி மனோபாவத்தையும் இந்த தீண்டாமையை ஒழிக்காம நீங்க பொருளாதாரத்துல வந்து உங்களால டெவலப் ஆகவே முடியாது. இது பாபா சாஹிப்போட கான்செப்ட், நான் சொல்லல. அப்போ பொருளாதாரத்துல நீங்க முன்னேறணும் அப்படின்னாலே அதுக்கு அடிப்படையா தீண்டாமை ஒழிக்கப்படணும். அந்த மேட்டரை தான் நான்